நல்லா பிரிட்ஜெல்லாம் நல்லா எடுப்பேன். பிரிட்ஜு, அந்த பில்டிங், பெருங்களத்தூர். ஆமாம், பெருங்களத்தூருங்க, புது பெருங்களத்தூர். ஆமாம், புது பஸ் ஸ்டாண்டெல்லாம் ஓப்பன் பண்ணாங்கல்ல இந்த மாதம் 1ஆம் தேதி, அந்த ஊர் தான் புது பெருங்களத்தூர். ரொம்ப முக்கியமான ஊர் இந்த ஊர். ஆமாம், இதுக்கு முன்னால் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க தாங்க இருந்தது. ஆமாம், இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டும் இல்லை, பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாண்டும் இல்லை, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களாங்க, இந்த இடத்துல ஒரு 8-9 வருஷமாங்க நிற்கவே முடியாதுங்க. நிற்கிறதுக்கு ஆமாம் அவ்வளோ ஜனம் இருக்குங்க. இதோ பாருங்க, நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இடத்துல இருந்து ஏதோ அண்ணாண்ட பக்கம் மாதிரி ஃபோட்டோ வீடியோ எடுத்துன்னு இருக்கானே, அது ரைட் சைடு, நான் லெஃப்ட் சைடு. அந்த ரைட் சைட்லேருந்து இது பார்த்தீங்கன்னா 200-300 அடிங்க நிற்க முடியாதுங்க. அவ்வளோ ஜனம் 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 ஜனம். இப்போ நிம்மதியாக இருக்குங்க. ஆமாங்க, கிளாம்பாக்கத்துக்கு போயிட்டாங்க. அங்கே கூட பஸ்ஸு வருது வரல அப்படி இப்படி ஏதோ சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ எம்டியாக இருக்கு பாருங்க, எவ்வளோ எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பஸ்ஸு மறைக்குது, கொஞ்சம் மெதுவாக போகும். பார்த்தீங்களாங்க எவ்வளோ எம்டியாக இருக்குங்க. கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த இடம் பூரா. ஆமாம், ஒரு குண்டூசி கூட போட முடியாதுங்க. ஒரு குண்டூசி கூட போட முடியாதுங்க. அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. 8-10 வருஷமாங்க. அதை பாருங்கள், அந்த போர்டு கூட நான் காட்டுறேன். நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்கலாம். அது பாருங்கள், அந்த போர்டு பெருங்களத்தூர் தெரிந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு ஒன்றா இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. பார்த்தீங்களா, இப்போ ஆக்சுவலி இப்போ நான் நியூ பெருங்களத்தூரில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த புது பஸ் ஸ்டாண்டு புது பிரிட்ஜிங்க, பஸ் ஸ்டாண்டில் பிரிட்ஜி இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்களா, இது இந்த இடத்துல தொடங்குதுங்க. அதோ அந்த ஏறுற இடத்துக்கு பேர் வந்து ஏரிக்கரை பஸ் ஸ்டாண்டுன்னு பேர். ஓ ஏறுது பாருங்கள், லெஃப்ட் சைடுங்க மாறி ரைட் சைடு எடுத்துகிட்டு இருக்கான். நான் அதான் உங்களுக்கு இங்கேயே சொல்லிடுறேன். அவன் பேச மாட்டான், அதுக்காக தான் நான் இதுலேயே அதில் ஏறிடும், டைலாக் அதில் ஏறிடும். இது லெஃப்ட் சைட். இதே பாருங்கள், மாறி அந்தாண்ட பக்கம் காட்டிக்கிட்டு இருக்கான். அது ரைட் சைடு. அது தாம்பரத்துலேருந்து அப்படி செங்கல்பட்டு நோக்கி போகுது. நான் பெருங்களத்தூர்லேருந்து இப்படி பீச் நோக்கி போய்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே திரும்புதல் இருக்கா பாரு அருள். ஐயோ, அப்போ இங்கே திரும்பிடல அருள். நம்ம ஏன் அருள் இதுக்கு போனோம்? ஆமாம், மைலர் போர்டு பஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இது தாங்க இந்த ஏரிக்கரை பஸ் ஸ்டாண்டு. பார்த்தீங்களா, அந்த ஏறுது எல்லாம் தெரிதா, புது பெருங்களத்தூர். மறந்துடாதீங்க. ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு யூ டர்ன் இருக்குதுன்னு எனக்கு தெரியலங்க. அதனால தான் நான் இரும்புலியூர் போயிட்டு திரும்பி வரேன்னு சொல்லிட்டேன். சாரி, மன்னிச்சிடுங்க. நான் இங்கேயே திரும்புகிறேன். நல்லா பாருங்கள், அருமையாக பாருங்கள். ஆமாம், நீங்கள் புது பெருங்களத்தூரை அப்படியே கண்ணுக்குள்ளார ஒத்தி எடுக்கிற மாதிரி நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கஷ்டப்படவே வேண்டியதில்லை. சினிமா படத்தில் கூட இந்த மாதிரி காட்ட மாட்டாங்க. நீங்கள் நேரில் வந்து ஒரு மோட்டர் சைக்கிளில் காரில் வந்தீங்கன்னா கூட கார் ஓட்டுறதுலையும் மோட்டர் சைக்கிள் ஓட்டுறதுலையும் தான் உங்கள் கவனம் இருக்குமே தவிர, இவ்வளோ அழகாக யாரும் வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு புது பெருங்களத்தூரை காட்ட மாட்டாங்க. அதை பார்த்தீங்களா, அந்த நேரத்துக்குள்ள அந்த எதிர்க்க ஆட்டோலாம் வந்தேன். அது உள்ளே போனால் அப்படியே பிரிட்ஜு கீழேப்பா. தேங்க்யூ. இதோ பாருங்கங்க, மாறி இதில் பார்த்துருப்பீங்க, அதுதான் நாங்கள் ரைட். இது பாருங்கள், புதுசாக இப்போ இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. இது ஓப்பன் பண்ணதுனால என்ன நன்மை ஏற்பட்டுருக்குன்னா, பெருங்களத்தூர் வாசிகள் வந்து அப்படியே ரைட்டில் உள்ளே போயிடலாம். நேராக செங்கல்பட்டுக்கு போகிறவங்க எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அப்படியே அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி அந்தாண்ட பக்கம் போயிடலாம். பார்த்தீங்களா, விரிச்சோன்னு கிடக்குங்க. அப்பா, நான் இந்த மாதிரி பெருங்களத்தூரை பார்த்ததே கிடையாதுங்க. இதுங்க பெருங்களத்தூரில் வந்து வெளியூருக்கு போகிறவங்க, ஆமாம், காலங்காத்தால இருந்து ராத்திரி 1 மணி 2 மணிக்கு அவதிப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் இந்த இடம் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் நின்று கிடந்த இடம், பழுத்து கிடந்த இடம், தண்ணி குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடச்சிருக்காது. அந்த இடம் பாருங்கள், ஜாலியாக கிடக்குங்க. மக்கள் இப்படி தான் சொல்கிறேன். எல்லாம் மதுரை மக்கள், திருநெல்வேலி மக்கள், கோயம்புத்தூர் மக்கள், எல்லா மக்களும் இந்த இடத்துல பாவம் எப்படி கஷ்டப்பட்டுருப்பீங்கள்ல. பஸ்ஸு கிடைக்காம, அது கிடைக்காம, இது கிடைக்காம. அங்கே பாருங்கள், விரிச்சோன்னு கிடக்குங்க. கேட்பாரற்று கிடக்குறது. இங்கே நிற்கிறவங்கெல்லாம் பெருங்களத்தூர் வாசிங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, யார் இவங்கெல்லாம் நிற்கிறாங்களே, இவர் ஏதோ சொல்கிறாரே போகிறாரே, இவங்க பெருங்களத்தூர் வாசிகள். இதுக்கு முன்னால் நான் கூறியது போல் இங்கே ஒரு குண்டூசி கூட போட முடியாது. அது தெரிஞ்சால் லெஃப்ட் சைடில் அது வந்து உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்ஸு, அதாவது சதர்ன் ரயில்வே, ஸ்ரீராம் கேட்வே, அப்புறம் இன்ஃபோசிஸ், என்னென்னமோ அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாம் அது உள்ளதாங்க இருக்குது.
மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 இருந்து 3000 பெண்கள் லேடி அதான் கேர்ள்ஸுங்க, பெண்கள் இல்லை, பெண்கள் வந்து இங்கே தான் வந்து வேலை பார்க்குறாங்க. அந்த கம்பெனிகளில் தான் வந்து வேலை பார்க்குறாங்க. அதை பாருங்க, நல்லா தெரியுதுங்களா? பாருங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் இது எடுத்து உங்களுக்கு முழுசாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜ் இது வந்து இங்கே வந்து இறங்குங்க. அந்த ஏற்றம் நான் உங்களுக்கு காட்டினேன்ல, அந்த அப்போது பீச்சிலேருந்து வர பஸ்ஸு அது இதெல்லாம் அந்த மேலேயே போயிட்டு இங்கே வந்து இறங்கிட்டான். எப்படி டிராஃபிக் ஜாம் வரும்? வராது தானே? அதுதான் இப்போ வந்து பெருங்குளத்தூர், அந்த நியூ பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு காரணம், எம்டியாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இங்கே பாருங்கள், உங்கள் ஊரில் இருக்கிற எல்லோரும் இங்கே தான் இப்போ வந்து வேலைக்கு வராங்க. எல்லாம் கோயம்புத்தூர் அங்கே இங்கே, மெயினாக நார்த் இண்டியன்ஸ், ஏகப்பட்ட நார்த் இண்டியன்ஸு அப்படி இப்படி ஒரு 3000-4000 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாமே இந்த இன்ஃபோசிஸு, அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் படித்தவங்க எல்லோரும் இங்கே தாங்க ஒர்க் பண்ணுறாங்க. இங்கேவே ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூரில் வந்து ஏகப்பட்ட அந்த மெயின்ஸஸ் இருக்குது, ஹாஸ்டல் இருக்குது, அப்புறம் லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது, ஜென்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, அப்புறம் சாப்பாடு கீப்பாடு அதுக்கு இது இன்னானாலாம் வேணுமோ எல்லாமே இன்றைக்கி பெருங்குளத்தூர், புது பெருங்குளத்தூர் ஆமாம் பக்காவாக இவர்களுக்காகவே மாறி போச்சுங்க. ஆமாம், ஆட்டோ டிரைவரு, டாக்ஸி டிரைவரு எல்லோரும் இவங்கள நம்பி தான் இங்கே வாழுறாங்க. ராத்திரி பகல்னு இவங்க வெளியூருக்கு போகிறது வருது, திருப்பி வந்து ஆட்டோ புக் பண்ணுறது, ஷேர் ஆட்டோ புக் பண்ணுறது, இந்த மாதிரி இன்றைக்கி வந்து இவர்கள் இல்லை என்றால் ஆட்டோக்காரர்கள் இல்லை. அப்புறம் வந்து டாக்ஸி அந்த மாதிரி இந்த டாக்ஸி தானே அது பேர் இதை சொல்லுவாங்களே, அதான் இந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் பெருங்குளத்தூரில் தோன்றிய அந்த அங்கே ஸ்டார்ட் ஆச்சு இந்த கம்பெனி. அது பாருங்கள் எழுதி சதர்ன் லேண்ட் எழுதிட்டா, அங்கே தொடங்கி வண்டலூர் வரைக்கும் அவங்க தான் ஆக்கிரமிப்பு இல்லை, அவங்க தான் இருக்காங்க. ஸோ எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலி எல்லாம் அந்த திருவண்ணாமலை, அந்த மலை, அண்ணாமலை எல்லா மலையும் இங்கே தான் வந்துடும். ஆமாம், பெருங்குளத்தூர் மலை இதுதான் பின்னாடி, அதுதான் பெருங்குளத்தூர் மலை, எல்லா மலையும் இங்கே வந்துடும். அதில் எந்த ஒரு ஐயக்கருத்தும் இல்லை. இது பாருங்கள், இப்போ தான் முடிவடைய போகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்ல தெரியல. வீடியோ ஓடிக்கிட்டே இருக்குது, 7 நிமிஷம் ஓடி இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ வந்து நம்ம வண்டலூர் அந்த இரணியம்மன் கோயில் ஒரு உண்டு. இந்த ரோட்டில் போவாங்கல்ல, இந்த மோட்டர் சைக்கிள், கார், 2 வீலர், 3 வீலர், இவங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கருதி இந்த இரணிய அம்மன் கோவில் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து அர்ச்சனை, அந்த எலுமிச்சம்பழம், இன்னும் வேறு சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி அந்த கார் டயர், மோட்டர் சைக்கிள் டயர், ஆட்டோ டயர் அடியில் வச்சு அது மிதிக்க விட்டுட்டு அப்போ தான் அது திருஷ்டி போகுமோ என்னமோ சொல்லுவாங்க. ரோடு பாதுகாப்பு தெய்வமாக எனக்கு சரியாக தெரியல. பட் அது இந்த இடம் தான் இங்கே போட்டிருக்கு பாருங்க, இரணிய அம்மன் கோவில் எழுதியிருக்கா. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல தான். இந்த பார்த்தீங்களா அந்த கார் கூட பாருங்கள், கார் அடியில் பாருங்கள் எலுமிச்சம்பழத்தை வச்சு மிதிக்கிறாங்க பாருங்கள். அது பாதுகாப்புக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம இவர் சொல்லுவார் ஒரு பட்டில், யார் விவேக் சொல்லுவார், 1008 ஸ்பேர் பார்ட்ஸு காப்பாற்றாதான் இந்த எலுமிச்சம்பழம் காப்பாற்ற போதாடா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான். இதை பார்த்தீங்களா இந்த இரணியம்மன் கோவில், இந்த பக்கத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அது பாருங்கள், அங்கே ஒரு பெட்ரோல் பங்கு வரும். அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் பாருங்கள், அந்த மலையெல்லாம் வந்து ஜூ இருக்குல்ல, நம்ம ஜூ மேலே ஏறிக்கலாமா? ஆமாம், மேலே ஏறணுங்க, ஏன்னா நம்ம திரும்பணுங்க. ஓ, அப்போ போய் கேஸ் போட்டுக்கலாம், மேலே ஏற வேண்டாம், கேஸ் போட்டுக்கிட்டு கீழே போய்க்கலாம். ஏங்க நாங்கள் கேஸ் போடணும். ஆக்சுவலி நான் மேலே ஏறி அப்படியே ஒரு யூடியூன் எடுத்து பெருங்குளத்தூருக்கு போகலான்னா பிளான் வச்சுருந்தேன். இப்போ கேஸ் போடணுன்றதுனால கீழே போகிறேன். கொஞ்சம் தூரம் அங்கே போயிட்டு அந்த ஜூ தானே வரும். இப்போ அந்த ஜூ இருக்கு இல்லைங்க, ஜூ. ஆமாங்க, மிருக அண்ணா அது என்னது ஒன்றுங்க, அது எங்கள் வாயில் வரல, அது ஜூ. அதனால தான் புரிஞ்சுங்களா, வண்டலூர் ஜூங்க. அந்த இடத்துல தான் நான் வந்து டேர்ன் பண்ண முடியும். இது பிரிட்ஜி, அதனால் பாருங்கள், அந்த அடியிலேருந்து பார்த்தா அந்தாண்ட பக்கம் இருக்கிறதெல்லாம் தெரியும். அப்படியே பார்த்துக்குங்க. அப்படியே அந்த வண்டலூர் ஜூ நேம் என்ட்ரன்ஸ் எல்லாம் காட்டுறேன். அந்த ரைட் சைடில் வந்து நான் திரும்பி ஆகணும். அப்படியே நான் திரும்பிட்டு அந்த கேஸ் போடுவேன்ல, அது வரைக்கும் கேமரா ஓட்டுறேன். ஏன்னா கேஸ் போடும்போது கேமரா ஓட்டக்கூடாது, சட்டப்படி அது குட்டுறோம். அந்த இடத்துல நான் கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். பார்த்துக்கிட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பிரிட்ஜி அடிவாரம் முடிய போகுது. அதை பாருங்கள், அந்த ஹோட்டல் பேரெல்லாம் எழுதியிருக்காங்க, இன்னும் நிறைய விஷயம் எழுதியிருக்காங்க. இது வண்டலூருங்க, மறந்துடாதீங்க.
இப்போ நம்ம வந்து பெருங்களத்தூர், புது பெருங்களத்தூரில் இருந்து ஏக்தம் ஒரே வீடியோ தான். நான் எங்கேயுமே கட் பண்ணலை, எடிட் பண்ணவும் மாட்டேன், அப்படியே ராவாக போட்டு விட்டுடுவேன். சரிங்களா? 10 நிமிஷம் ஆயிருக்கு. இன்றைக்கி தேதி வந்து 19ங்க, 8ஆம் மாதங்க, ஆகஸ்ட் மாதங்க, 2024 வருஷங்க. இப்போ டைம் இந்த மாதிரி கரெக்டாக 1ங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரே இருட்டாக இருக்கிறதுனால நான் விடிய காத்தால் எடுத்துன்னு நினச்சிக்க போகிறீங்க. இப்போ வந்து மத்தியானம் 1 மணி பார்த்தீங்களாங்க. இதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஆமாம், இது வந்து வேறு கேஸ். ஆமாம், நம்ம வந்து கேஸ் வேறு. ஆமாம், அதனால் அந்த சிக்னல் கிட்டே தாங்க நாங்கள் போய் திரும்பி ஆகணும். அது வரைக்கும் இந்த வீடியோ நல்லா ரசித்து பாருங்கள். இதுதான் நண்பர்களுக்கு அனுப்புங்க. ஆமாம், புது பெருங்களத்தூரை, வண்டலூரை கூட. ஆமாம், புது பெருங்களத்தூரை, வண்டலூரை இவ்வளோ அழகாக அமெரிக்கன் கூடங்க. அமெரிக்கன்ஸ் தான் வீலாக் பண்ணுறதுல ரொம்ப சிறப்பானவர்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக ஜான் பாஸ்கோ ஏதோ சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவ்வளோ தெளிவாக, இவ்வளோ அழகாக புது பெருங்களத்தூரையும் வண்டலூரையும் வீலாகாக காட்டுற ஒரே ஆள் அது நானாக தான் இருக்க முடியும். வேறு யாரும் வீலாக் பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பட் இவ்வளோ டீட்டெயிலாக, இவ்வளோ அழகாக, இவ்வளோ தெளிவாக, இவ்வளோ கிளியராக, ஆமாம், இவ்வளோ கிளாரிட்டியாக, ஆமாம், யாராலையும் காட்ட முடியாதுங்க. அதனால் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா பரவாயில்லைங்க, பிடிக்கலன்னா நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம். பிடிக்கும், நான் நம்புகிறேன். பிடிச்சா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கனாக்கா ஒரு 4 பேர் பார்ப்பாங்க, எனக்கு ஒரு 4 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடைக்கும். அதனால் எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். பார்த்தீங்களாங்க, இந்த பிரிட்ஜ் நல்லா பார்த்துக்குங்க. இந்த பக்கத்தில் மாறி எட்டுட்டு இருக்கான் பார்த்தீங்களா? மாறி ரைட் சைடில் எட்டுன்னு இருக்காங்க, நான் லெஃப்ட் சைடில் எட்டுட்டு இருக்கேன். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தான் நான் போடுவேன். அப்போது உங்களுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரொம்ப நல்லா தெரியும். பார்த்தீங்களாங்க, வண்டலூர் ஏங்க, வண்டலூர் சரியாங்க, வண்டலூருங்க. வீடியோ லாகுங்க, ஜான் பாஸ்கோங்க, ரியல் ரைடர் ரியாலிட்டிங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ முடிக்கல, நான் கேஸ் போடுறேன். கேஸ் போடுற வரைக்கும் கேமரா ஓடும், அது வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் பார்க்கலாம். ஜூ சொன்னேன்ல, ஜூதை பார்த்தீங்களா, தொடங்கிடுச்சிங்க. பாருங்கள், அந்த கடையெல்லாம் இருக்கா. இந்த ஒரு டிஎம்கே கொடி இருக்காங்க. இங்கே ஒரு மரம் இருக்குங்களாங்க, அதோ பாருங்கள். ஆமாம், அருவல் கொஞ்சம் மெதுவாக ஓட்டு அருவல். பாருங்கள், இதுதாங்க வண்டலூர் ஜூ. நல்லா பாருங்கள், அந்த கொடை கிட்ட எல்லாம் கிடைக்கும். வாட்டர் ஹீட்டர், மிக்சர் கிஷர், அதுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இதோ பாருங்கள், அதுதான் கேட்டு. அப்படியே இந்த கேட்டு வழியாக தட்டுங்களா, அதை பார்த்தீங்களா, அது உள்ளே போனால் அங்கே டிக்கெட் கவுண்டர்லாம் வரும். இப்படியே இப்போ நாங்கள் இப்போ ரைட்டில் திரும்பிடுவோம். லெஃப்டில் திரும்பினா கூட அங்கே ஒரு 3, 4, 5, 6, 7 கிலோமீட்டருக்கு மொத்தமும் ஜூ தாங்க. இந்த ஊர் பேர் வண்டலூருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வண்டலூர் ஜூங்க. இதோ பாருங்க, அதை பார்த்தீங்களா, லெஃப்ட்டு, அந்த ஃபுல் லெஃப்ட்டுங்க. அப்படியே உள்ளே போனீங்கன்னா 6-7 கிலோமீட்டர் நான் டேர்ன் பண்ணிட்டேன், யூ டர்ன் எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம ஆட்டோவில் கேஸ் இல்லை. மாறி அந்த பக்கம் ரைட் சைடு எடுத்துகிட்டே வரோம், நான் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டே வந்துகிட்டே இருக்கேன். 2 வீடியோவும் ஒன்றா உங்களுக்கு போட்டு எடிட் பண்ணிட்டு நான் அனுப்புகிறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இதுதான் வண்டலூர் வந்து பஸ் ஸ்டாண்டுங்க. அதுவும் வண்டலூர் பஸ் ஸ்டாண்டு. ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னா இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட் செமையாக இருக்காங்க, சூப்பராக இருக்குல்லங்க. அந்த ஆமாம், நம்ம மேலே பிரிட்ஜ் மேலே போனால் நிறைய ஊருக்கு போகலாம். நம்ம கேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கேஸ் ஸ்டேஷன் வந்துடும். நான் கேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து வீடியோ ஓட்டக்கூடாது, அதனால் நான் வந்து பார்த்து அந்த இடத்துல நான் கட் பண்ணிவிடுவேன். வண்டலூர் ரியல் ரைடர் ரியாலிட்டி ஜான் பாஸ்கோ. கேமரா மாறி ஆட்டோ ஓட்டுறது அருள். ஓகேங்களாங்க, இதோ வந்தாச்சுங்க, கேஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்களா, இப்போது வந்து நான் கேஸ் போட்டு அப்படியே வந்து புது பெருங்களத்தூர் நோக்கி போயிட்டு இருக்கேன். இது வண்டலூர் தான். இன்னும் நான் வண்டலூர் விட்டுட்டு போல, வண்டலூரில் தான் இருக்கேன். எனக்கு தெளிவாக காட்டணும்ல, வண்டலூர்னால் பார்க்கணும், நீங்கள் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ தான் நாளைக்கு நீங்கள் வண்டலூருக்கு வந்தால் ஜூக்கு எப்படி போகலாம், புது பெருங்களத்தூருக்கு எப்படி போகலாம், இது என்ன பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜு எங்கே போகுது, இந்த வழியாக போனால் எந்த ஊருக்கு போகலாம்,
அதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்லாம் வரும். இந்த பெட்ரோல் பங்க் முடிவில் உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் தொடங்கிற பாருங்கள். இப்போ ஏற்பட்ட அப்பார்ட்மெண்ட் பாருங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஊரில் வேலை கிடச்சா இங்கே நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் விலைக்கு வாங்கிடலாம். ஆமாம், இப்போ பார்த்தீங்களா பெட்ரோல் பங்க் இருக்குது. ஆமாம், என்ன உங்களுக்கு வேணுங்க சென்னையில் இல்லாததா? ஆமாம், உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பெருங்குளத்தூர் கூடுவாஞ்சேரி ஊரை பார்க்கலாம். மவுண்ட் ரோடில் அன்றைக்கு எப்படி எல்லாம் மவுண்ட் ரோடுக்கு ஓடினாங்க. எதாலும் மவுண்ட் ரோடு, எதாலும் மொத்தவாச்சாவடி. இன்றைக்கி அப்படி கிடையாதுங்க. இது எல்லாமே இங்கே தாம்பரத்தில் கிடைக்கும். மொத்தமும் எது வேணும் சென்னை சிட்டி உள்ளார உங்களுக்கு எதுக்கெல்லாம் நீங்கள் ஓடிட்டு கிடந்தீங்களோ அதெல்லாம் இன்றைக்கி தாம்பரத்தில் கிடைக்குது. எல்லாம் கிடைக்கும். தாம்பரத்தில் கிடைக்காது எதுவுமே கிடையாது. ஆமாம், நாங்கள் பெருங்குளத்தூர்காரங்க தாம்பரத்துக்கு தான் போவோம். கூடுவாஞ்சேரிக்காரங்க, ஊரப்பக்கங்காரங்க, செங்கல்பட்டுக்காரங்க எல்லாம் இப்போ நாங்கள் தாம்பரத்துலேயே எல்லாத்தையும் வாங்கிடுறோம். அவ்வளோ தூரம் போகிறது இல்லை. எங்கே முன்னெல்லாம் பட்டணம் சொல்லுவோம் இல்லை. இந்த பாருங்க ரோட்லலாம் என்னென்னலாம் விற்கிறாங்க பாருங்கள். கம்மியாக ஏழைங்களுங்க அவங்களே தயாரிப்பாங்க. அவங்களே தயாரித்து இந்த மாதிரி இந்த மாதிரி சர்வீஸ் ரோடில் பைபாஸில் அப்படியே போடுவாங்க. பிரிட்ஜ் மேலே நம்ம போடுறோம். மொதல் உங்களுக்கு நாங்கள் கீழே காட்டிட்டேன். மொதல் நான் உங்களுக்கு வந்து கீழே காட்டிட்டேன். அது பாருங்கள் தாங்க ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்களாங்க. மாறி ரைட்டில் எடுத்துகிட்டே இருக்கான். ரைட் சைடு வந்து உங்களுக்கு நான் இதில் போட்டு விட்ருவேன். நீங்கள் லெஃப்ட் சைடை பார்த்த உடனே ரைட் சைடு இருக்கும். இல்லை ஒரே பக்கத்தில் 2 வீடியோ போட்டுருவேன். இந்த பக்கம் லெஃப்ட்டு, அந்த பக்கம் ரைட்டுன்னு எழுதிட்டு டைட்டிலில் வந்து எடிட்டிங்கில் வந்து லெஃப்ட் சைடுன்ற இடத்துல லெஃப்ட் இருக்கும், ரைட் சைடுன்ற இடத்துல ரைட்டு இருக்கும். 2 வீடியோவும் பக்கத்தில் நான் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ டைம் வந்து ஒரு 1:30 இருக்குங்க. இன்றைக்கி தேதினா பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா 19 ஆகஸ்ட் மாதம் 2024. நான் ஏன் வழக்கமாக ஒவ்வொரு வீடியோலையும் தேதி அப்புறம் வருஷம் அப்புறம் டைமிங்லாம் சொல்கிறேன்னாக்க பார்க்குறவங்க 10 வருஷம் பொறுத்து கூட இந்த வீடியோவை பார்ப்பாங்கங்க. 10 வருஷம் பொறுத்து கூட இது பாருங்கள். இந்த கீழே ஒரு இறங்குது பார்த்தீங்களா. இது இப்படியே போனால் மணிவாகம் போயிடலாம், காஞ்சிபுரம் போயிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம இப்போ பெருங்குளத்தூர் நோக்கி போயிட்டே இருக்கோம். புது பெருங்குளத்தூர். நான் ஸ்டார்டிங் அங்கே தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ரயில்வே ட்ராக்கில் இருந்து தான் தொடங்கினேன். இப்போ தான் பாருங்கள் இந்த பிரிட்ஜுக்கு மேலே இருந்து அப்படியே கீழே பாருங்கள். கேமரா காட்டுறேன் பார்த்தீங்களா, ட்ராக் தெரியுதா? ஆமாம், இந்த ட்ராக்லாம் ரயில்வே ட்ராக்லாம் தெரியுமே, பெருங்குளத்தூருங்க அது. ஆமாம், வண்டலூர் பெருங்குளத்தூர் ரெண்டும் ஒன்று தான், பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆமாம், ஒரு சின்னோண்டு. ஆமாம், மிஞ்சி போனால் இந்த பாருங்கள், இது வந்து உங்களுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் சொன்னல, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இந்த வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே நின்று பார்த்தீங்கன்னாவே பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும். அவ்வளோ கிட்ட தான். ஆமாம், வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று அப்படியே நீங்கள் வடக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னாக்க பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும். அவ்வளோ கிட்ட தான். 3 கிலோமீட்டரோ 2.5 கிலோமீட்டரோ என்னமோ தான். இப்போ பாருங்கள் மாறி அந்த சைடில் பார்த்தா எடுத்தாங்கல்ல, அந்த இது ஸ்ரீராம் கேட்வே, சதர்ன் பார்க்கு, அந்த இன்ஃபோசிஸு அதெல்லாம் இப்போ தொடங்குது பாருங்கள். இங்கேருந்தே அவன் அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா மெயினாக உங்களுக்கு நான் எல்லாருக்குமே வந்து தெரிவிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அதான் திருவண்ணாமலை, மதுரை, அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் புது பெருங்குளத்தூருக்கு வேலை தேடி போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா புது பெருங்குளத்தூரில் இருக்குது அப்படின்னா அது இன்ஃபோசிஸ், அது என்ன ஸ்ரீராம் கேட்டு, அது என்ன சதர்ன் ரயில்வே, அதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ முயற்சிங்க. பாருங்க எல்லாத்தையும் பக்காவாக எடுத்துகிட்டு இருக்கான். நானும் லெஃப்ட் சைடில் பக்காவாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதனால வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம், புது பெருங்குளத்தூர், வண்டலூர், தாம்பரத்தில் எப்படிலாம் வாழலாம், என்னெல்லாம் வசதிகள் இருக்குது, என்னெல்லாம் வசதிகள் இல்லைன்றது இந்த வீடியோ மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சினிமா படம் கூட சொல்லாத விஷயத்த ரொம்ப அருமையாக நான் உங்களுக்கு 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது பெரிய உதவியாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் உதவி காசு பணம் அப்படின்னு நீங்கள் கொடுக்கறது கூட இந்த மாதிரி உதவி தான் அவங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் அந்த பஸ்ஸு பிடிக்கிறதுக்காக ஆட்டோவில் ஏறி உக்காந்துக்கிட்டு பழைய பெருங்குளத்தூர் போகணுமா,
புது பெருங்குளத்தூர் போகணுமான்னு கூட அவங்களுக்கு சொல்ல தெரியலங்க. பெருங்குளத்தூர் 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 பெருங்குளத்தூர்னு அவர் கத்துவார். இவங்க ஏறி உக்காந்துப்பாங்க. கடைசியில் அவர் பழைய பெருங்குளத்தூரில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவார். அவங்க ஐயோ அம்மான்னு சொல்லி வயிற்றில் வாயில் அடிச்சுக்கிட்டு, இது இல்லைங்க எங்கள் ஊர், நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அந்த பெருங்குளத்தூருக்கு போகணுங்க அப்படின்வாங்க. இப்படி ஏகப்பட்ட நம்ம மக்கள் நம்ம ஊரில் இருக்காங்க. ஸோ அன்பானவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், ஸோ எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஆட்டோவில் இறங்கிறதுக்கு முன்னால் எந்த இடத்துக்கு போகணுன்றத தெளிவாக கரெக்டாக, பழைய பெருங்குளத்தூரா புதிய பெருங்குளத்தூரா, ஈஸ்ட் தாம்பரமா வெஸ்ட்டு தாம்பரமா, ஈஸ்ட் சானட்டோரியமா வெஸ்ட்டு சானட்டோரியமா, ஈஸ்ட் குரோம்பேட்டா வெஸ்ட்டு குரோம்பேட்டா, இப்படி தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஆட்டோக்காரர்கிட்ட சொல்லும்போது, டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்லும்போது கரெக்டாக அவங்க உங்களை ரொம்ப பாதுகாப்போட, உங்களுக்கு எந்த ஒரு பேரிடரும் வந்துடாமல், துன்பமும் வந்துடாமல் உங்களை வீட்டில் கொண்டு போய் சேர்த்துடுவாங்க. ஏன்னா டிரைவர்கள் இந்த உலகத்தில் கடவுள், புரியுதுங்களா? டிரைவர் கடவுள். எவ்வளோ பத்திரமா பஸ் ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், ஃப்ளைட் ஆகட்டும், ஆட்டோ ஆகட்டும், கார் ஆகட்டும், உங்களை எவ்வளோ உங்கள் பத்திரமா உங்கள் உயிரை பாதுகாத்து காப்பாற்றி கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ டிரைவர்களுக்கு எப்பொழுதுமே மரியாதை சொல்லிட்டுங்க. அவங்கள தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. தப்பாலாம் அந்த திட்டுற வேலையெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் அப்புறம் அவனுக்கு பாவம் வந்துச்சுன்னா தூக்கின்னு போய் எங்கேயாவது மூத்திர சந்தில் விட்டு அப்புறம் மூஞ்சி கீஞ்சிலாம் கீச்சு விட்டுருவான். பார்த்துக்குங்க. என்றைக்குமே சரி, ஆட்டோ டிரைவர், டாக்ஸி டிரைவர், பஸ் டிரைவர், எந்த டிரைவராக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. இது பெருங்குளத்தூர். நான் எங்கே வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன்னு அதே இடத்துல இந்த வீடியோ போட்டு வர்றேன். இந்த பாருங்கள், இந்த புது பிரிட்ஜி திறந்தாங்க இல்லை, அதே இடம், அதே நேரம், அதே டைம், மறுபடியும் அந்த திரும்பின உடனே நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிவிடுவேன். தயவு செஞ்சு நண்பர்களா, பார்த்தீங்களா, இந்த இடத்துக்காக தான் நான் உங்களுக்கு பார்த்தேன், கஷ்டப்பட்டேன், இந்த வீடியோ எடுத்தேன், இதை போட்டுட்டேன், இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். தயவு செஞ்ச பாருங்க, அவன் தான் அடே அருளுக்கு பாருங்க, போட்டு காட்டு, அவன் அருள். இது கேமராமேன் மாறி. ஆமாம், ஓகேவா? தேங்க்யூ. வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரியல் ரேடோ ரியாலிட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மாறி. பார்த்துட்டு இருக்கீங்க.